அந்த மன உறுதி வந்து பிரேமலதா அவர்களுக்கும் அவருடைய பையங்க 2 பேருக்குமே ரொம்ப இருந்து அது ஒரு பெரிய வரப்பிரதாசம் கேப்டனுக்கு. ஏன்னா அன்னைக்கு வந்து அந்த கூட்டத்தை பார்த்து காலையில் நாங்கள் வந்து சரி இங்கே வச்சுட்டு மற்ற வேலைகளை பார்க்கலான்னு நினைக்கல. ஃபோன் வருது ஒவ்வொரு ஊரில் இருந்து, இந்த ஊரில் 20 லாரி வருது, அங்கேருந்து 20 பஸ் வருது, அங்கேருந்து 30 பஸ் வருது, நீங்கள் எப்படி அந்த வீட்டில் அந்த இடத்துல அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லையில் நாங்கள் வந்து உடனே ராஜாஜி காலை வந்து அணி கேட்கையில் அரசு சைடில் அங்கே வேலைகள் நடக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ராஜாஜி காலில் வைக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. உடனே நைட்டே முடிவு செஞ்சு டிவி தொடரில் டிசைட் பண்ணி, ஏன்னா அன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் இப்போ நடிகர்கள்லாம் விட்டுருவாங்க மேலே வர்றதுக்கு. இளையராஜானாலே மேலே வர முடியல, ஏன் தளபதினாலே முதலமைச்சர்னாலே மேலே வர முடியல. நான் போகல. பிரேமலதா என்ன பண்ணாங்க, ஆனால் யாருன்னு தெரிய மாட்டேங்கிறாங்க, அவங்க வர்றவங்கள வந்து நடிகர்களை மட்டும் தெரியும், போலீஸ் விட்டுருவாங்க, மற்ற அதிகாரிகள் ஐஏஎஸ் பெரிய ஒரு முக்கியமான விஐபிங்களை விட மாட்டாங்க போலீஸு. அதனால் நான் நின்று பாடி பக்கத்தில் நின்றுக்கிட்டு ஒவ்வொருத்தரையும் வரவழைச்சி அவங்க பின்கேட் வழியாக ஒரு கேப்டன் வீட்டில் ஒரு வழி இருக்குது, அந்த வழியாக வரவழைச்சி அவங்கள வந்து கேப்டனை பார்க்க வச்சோம். அன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச அண்ணா இருந்த காலத்தில் அப்போ வந்து மீடியா கிடையாது, டிவி கிடையாது. அப்போ வந்து கூட்டம்னா ராஜாஜி ஹாலிலேருந்து தேனாம்பேட்டை சிக்னல் வரைக்கும் கூட்டம் இருந்தது. அப்படி எல்லாம் ரோட்டில் தான் நாங்கள்லாம் படுத்து கிடந்தோம். அப்போல்லாம் எனக்கெல்லாம் ஒரு 16 வயசு 17 வயசு தான் இருக்கும். அப்படி படுத்து கிடந்தோம் அந்த காலம். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் இறக்கையில் ஒரு சேனல் வந்துருச்சு, கொஞ்சம் 4 சேனல், ஜெயா டிவி, ராஜ் டிவி, விஜய் டிவி, சன் டிவி இதெல்லாம் வந்துருச்சுன்னா உடனே டிவியில் பார்த்துட்டு யாரும் வந்து நேராக போய் பார்க்கணும், இவ்வளோ கூட்டத்தில் எங்கடா போகிறது அப்படிங்கல. எம்ஜிஆருக்கு ஓரளவு கூட்டம் குறைஞ்சி அந்த அண்ணா அளவில் வரல, பாதி ஆனது. அதுக்கப்புறம் கலைஞர் இருந்த நேரத்தில் கூட அதே ரேஞ்சு தான். ஏன்னா சேனல் எல்லாத்துலேயும் இப்போ நேராக போய் பார்க்குறத விட டிவியில் பார்க்குறது எவ்வளவோ இதாக க்ளோஸப்பாக தெரியும். அப்படிங்கிறனால எல்லோரும் வீட்டில் உட்காந்துடுறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை. கேப்டனை வந்து அந்த மாதிரி டிவியில் பார்க்கணுன்னு யாரும் விரும்பலை, நேராக பார்க்கணும், அவரை வந்து நேராக அவர் முகத்தை பார்க்கணுன்ட்டு அவ்வளவு ஜனங்களும் அடி தட்டி கால் அடித்து, அன்றைக்கி எத்தனை பேர் கால் ஒடிஞ்சிது எத்தனை பேர் கை ஒடிஞ்சுன்னு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சது ஒரு 10 பேருக்கு போலீஸ்காரங்களுக்கு மண்டை உடஞ்சது, கால் கை உடஞ்சதுன்னு கேள்விப்பட்டவங்க ஒழிய, அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் 2 பேர் இறந்ததாக சொன்னாங்க. எவ்வளோ பேர் அந்த மாதிரி கூட்டம் வந்து என்ன அந்த ஏரியா கோயம்பேடு ஏரியாவே பிளாக் ஆகி போச்சு. அது மாதிரி அதுக்கப்புறம் தீவுத்தடலில் நாங்கள் எல்லாம் ஒழுங்கு பண்ணி வர்றவங்களெல்லாம் மரியாதை பண்ணி கூப்பிட்டு போவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ கூட இருக்கும், என்கிட்ட கூட இருக்கேன் ஃபோனில். இளையராஜா நடுவில்லேருந்து கத்துவார், என்னை பேரை சொல்லி கூப்பிடுவார், அதாவது என்னை மேலே கூப்பிட அப்படின்ட்டு. ஏன்னா சுற்றி போட்டு அவர் கூப்பிட்டு அமைக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நான் வந்து அவரை கூப்பிட்டு மேலே கொண்டு வந்து அவரை முகத்தை காமிக்க வச்சு, ஏன்னா இப்போ விஜய் வரையிலையும் அப்படி தான் இருந்தது. எல்லோரும் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு யாருமே ஒரு வராமல் இல்லை. எல்லா நடிகைகளும் அரசியல் தலைவர்களும் மொத்த பேரும் வந்தது. சில பேருக்கு வரமாட்டாங்க. இப்போ வந்து எம்ஜிஆர் அந்த நேரத்தில் சில பேர் வரமாட்டாங்க, டிஎம்கேலேருந்து டிஎம்கே தலைவர்களுக்கெல்லாம் வரமாட்டாங்க. ஆனால் எல்லா தலைவர்களும் எல்லா ரசிகர்களும் எல்லா கலைஞர்களும் வந்த ஒரே நடிகர் கேப்டன் தான். அன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சி தலைவர்களும் எல்லாம் வந்து மத்திய அரசு வந்து இன்றைக்கி இந்த பட்டம் இது கொடுத்துருக்காங்க. ஆனால் அன்னைக்கு வந்து மத்திய அமைச்சர்கள் வந்து அவருக்கு மரியாதை செலுத்துனது சாதாரண ஒரு நடிகர் தானே. அவர் கலைமாமணி விருதுங்கிறது எவ்வளோ எல்லாருக்கும் தான் கொடுக்குறோம், அது வந்து ஒரு விருது கிடையாது. அப்போ வந்து இந்த விருது வந்து அந்த நேரத்தில் கொடுத்துருந்தா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். அவங்க வந்து இருந்தாங்க, அடக்கம் பண்ணாங்க, அரசு மரியாதை பண்ணாங்க. அந்த நேரத்தில் வந்து இதை அலோன்ஸ் பண்ணியிருந்தால் எங்களை போல ஆளுகளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். இப்போவும் நான் வந்து கேப்டன் டிவி மூலியமாக சொல்கிறது என்னென்னா, கேப்டனுக்கு ஒரு விழா எடுக்கணும். அதாவது இண்டஸ்ட்ரி மொத்தம் சேர்ந்து, அதுக்கு நான் எங்களை போல் அவருடன் இருந்தவர்கள்
அவருடைய ரசிகர்கள், அவருடைய மன்றத்துக்கு என்ன கட்சிங்கிறத விட்டுருங்க, அவருடைய மன்றத்தில் இருக்கிறவங்க இன்றைக்கும் மன்றத்தில் அப்படி தான் இருக்காங்க. யாரும் வந்து மன்றத்தை விட்டு வெளியே போகலை. அந்த மன்றம் இன்னும் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு தமிழ்நாடே வேக்கும் அளவுக்கு. ஏன்னா அவர் மாதிரி ஒரு போல்டான மனிதரை பார்க்கவே முடியாது. ஒரு ஜெயலலிதா மேடத்தை பற்றி எல்லாம் சொல்லுவாங்க, அவங்க வந்து யாரையும் இது பண்ண மாட்டாங்க, ரொம்ப போல்டாக இருப்பாங்க அப்படின்னு. அவங்களோட அலைன்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட 40 எம்எல்ஏக்களை உருவாக்கி அசம்பிளியில் உட்காந்து அவர் மட்டும் அந்த அம்மாவை அனுசரித்து அரசியல் ரீதியாக அனுசரித்து போயிருந்தார்னா இன்று அவர் தான் முதலமைச்சர். ஏன்னா அவர் எதிர்கட்சி தலைவராகிட்டார். எதிர்கட்சி தலைவராக இருக்கையில் ஒரு சின்ன பிரச்சனையில் அவருடைய பழக்கம் அந்த மாதிரி, யாருன்னாலும் டக்குன்னு அடிச்சிடுவார். அடிப்பார், மறுநாள் காலையில் கூப்பிட்டு அவனுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவார். சும்மா அது வந்து அவருடைய ஹேபிட் மாதிரி. அது யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டார். என்ன சொன்னேன்னு டக்குன்னு கை நீட்டுவார். நீங்கள் இதிலே பார்ப்பீங்க, தேர்தல் பிரச்சாரத்தில் அவருடைய வேட்பாளரே அடிப்பார். வேனில் இருந்துட்டு என்ன பேசுகிறா, உட்கார்றா அப்படின்னு. அது மாதிரி கேரக்டர் அவர். அதை வந்து அசம்பிளியில் கூட அந்த துணிவு யாருக்காவது வரணும்ல. அசம்பிளியில் ஒரு சிஎம் எடுத்து பேசுகிறதுக்கு யாருமே பயப்படுவாங்க. அந்த துணிவு வந்து தமிழ்நாட்டில் அந்த அம்மாவை ஏற்று பேசுனது யாருமே கிடையாது. அவர் ஒரு ஆள் தான் எதிர்த்து பேசினாருங்கிற உடனே அவர் அதை சாதாரணமாக ஷூட்டிங்கில் என்ன பண்ணுவாரோ, ஒரு ஃபைட் மாஸ்டர் எப்படி டீல் பண்ணுவாரோ அது மாதிரி அங்கே டீல் பண்ணார். அவர் அந்த நாக்கை துருத்தி அந்த மாதிரி பேசின உடனே அந்த அம்மாவுக்கு கோவப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அது உடஞ்சி போச்சு. சில அரசியல்வாதிகளாக இருந்தால், வேறு யாராக இருந்தாலும், இந்த மாதிரி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை ஃபாலோ பண்ணி அந்த அம்மாவை அனுசரித்து போயிருந்தால் கண்டிப்பாக எம்பி சீட்டு வந்து ஒரு 10 சீட்டு ஆட்டோமேட்டிக்காக கொடுத்து ஆகணும். கொடுத்துருப்பாங்க அவங்க கண்டிப்பாக. அப்போ வந்து மொத்த சீட்டும் அவங்க ஜெயித்தாங்க அந்த எலெக்ஷனில். அப்போ வந்து இவருக்கு ஒரு 10 இவருடைய கணக்குப்படி 40 எம்எல்ஏன்னா ஒரு 5-6 சீட்டு குறையாமல் இவர் இதுக்கே வந்திருக்கும், கட்சிக்கே வந்திருக்கும். அந்த கட்சி வந்திருந்தால் இன்றைக்கி வந்து இவர் வந்து இந்த மாதிரியெல்லாம் கூட்டணிக்கெல்லாம் போகணுங்கிற அவசியமே கிடையாது. அது அவருக்கப்புறம் அந்த இது வந்து பிம்பம் வந்து குறைஞ்சி போச்சுன்னு எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் வந்து வர்ற ரிப்போர்ட், நம்ம கேட்குற ரிப்போர்ட்லாம் பார்த்தா ராம்நாடு தூத்துக்குடியா, நம்ம அந்த விஜய் பிரபாகர் நிற்கிறது விருதுநகர்லாம் இவர் ஜெயிச்சிருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மண்டலத்து பையங்க எல்லோரும் அவங்க அங்கே போய் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அது மாதிரி அந்த நேரத்தில் அவ்வளோ எம்எல்ஏ ஒரு சாதாரண கட்சி ஆரம்பித்து ஒரு மன்றம் ஆரம்பித்து ஒரு 3 வருஷத்தில் தனியாக ஒருத்தர் வந்து நின்று ஜெயித்தது விருத்தாச்சலம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு விருத்தாச்சலத்தில் யாராவது வரலாறு உண்டா? அது ஒரே வரலாறு எம்ஜிஆருக்கு மட்டும்தான். திண்டுக்கல்லில் கட்சி ஆரம்பித்தவொன்னே ஜெயிச்சார். மற்ற கட்சியெல்லாம் வந்து பின்னாடி பேக் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், அண்ணா, அதுக்கு முன்னாடி திராவிட கழகம் அந்த மாதிரி வந்திருக்கும். தனிப்பட்ட ஒரு மனிதன் கட்சி ஆரம்பித்து தலைவராகி இந்த தமிழ்நாட்டில் இவ்வளோ எதிர்கட்சி தலைவர்னால் ஈக்குவல் டு சிஎம் மாதிரி தான். அதாவது இப்போ ஒட்டகல் படி பார்த்தா சிஎம்க்கு அடுத்து எதிர்கட்சி தலைவர் தான் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தனிப்பட்ட ஒரு விஜயகாந்த் வந்தார்னா அப்போ அவருடைய உழைப்பு, அவருடைய தியாகம், அது வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து எவ்வளோ தூரம் வந்து அதை ஜீரணித்து தானே அவரை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த அம்மா இறந்துட்டாங்க. அந்த அம்மா இறந்ததுக்கப்புறம் அவர் இருந்து உடல் நலத்தோடு இருந்திருந்தால் கண்டிப்பாக நான் வந்து மற்ற கட்சிகள் குறை சொல்லலை. ஆனால் அவருக்கு தான் அந்த வாய்ப்பு வந்திருக்கும். ஏன்னா அப்போவே 3வது இடத்துக்கு வந்துடுச்சு திமுக, காங்கிரஸ் 4வது இடத்துக்கு வந்துடுச்சு. அப்போ ஏடிஎம்கேக்கு அடுத்து வந்து விஜயகாந்த் தான் இருந்தார். விஜயகாந்த் வந்து ஒரு சீட்டாகவும் எம்எல்ஏவாக போய் உட்கார்ந்தாருங்க, ஒரே ஒரு எம்எல்ஏவாக. அதுக்கப்புறம் அலையன்ஸ் பண்ணி ஒரு பீரியடில் ஒரு 3-4 எம்எல்ஏ வந்தாங்க. அதுக்கப்புறம் 39 எம்எல்ஏ வர்றாங்கன்னா விளையாட்டு சமாச்சாரம் கிடையாது. வைகோன்னு இருக்கார், கலைஞரை எடுத்து இது பண்ணார். அவர் என்ன ஆனார்? இன்றைக்கி ஒரு சீட்டுக்கு போய் அங்கே போய் நிற்கிறார். ஒரு சீட்டுக்கு அவர் ஒரு சாதாரண ஆள் கிடையாது, ஒரு பெரிய திறமையானவர்.
அவர் கலைஞரை அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்தாருன்னா அவரும் இன்றைக்கி ஒரு பெரிய பொறுப்பில் இருக்க வேண்டிய ஆள். ஆனால் அவர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பையனை நிப்பாட்டிட்டு ஒரு சீட்டு கொடுங்கன்னு கேட்குற அளவுக்கு இருக்குது. ஆனால் கேப்டனை பொறுத்தவரையில் யார்கிட்டையும் போய் எந்த விதமான உதவியையும் கேட்காம பணமே வாங்கக்கூடாதுங்கிற ஒரு பாலிசி வச்சுருந்தவர் அவர். ஓட்டுக்கு அப்படி வேண்டாம், ஓட்டுக்கு பணம் கொடுத்து நம்ம ஜெயிக்க வேண்டாம், யார்கிட்டையும் பணம் வாங்கி நம்ம நின்று ஜெயிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை கடைசி வரைக்கும் அதை காப்பாற்றிக்கிட்டு இருந்தார். அதனால் அவர் இல்லாது தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய பேரிழப்பு தான். அவர் இருந்திருந்தால் இன்றைக்கி திரைத்துறை இந்த அளவுக்கு மோசமாக வந்திருக்காது. ஒருத்தர் கையில் வந்து ஒரு இதே ஒப்படைக்கிறது மாதிரி ஆயிருக்காது நிலமை. அந்த அளவுக்கு அவர் விட்டுருக்க மாட்டார். அந்தளவுக்கு எதிர்த்து பேசுகிற அளவுக்கு அங்கே யாரும் கிடையாது. இப்போ நான்லாம் ஃபைட் பண்ணேன் ஒரு காலத்தில், ஃபைட் பண்ணி நான் செக்ரட்டரியாக இருக்கிற காலத்தில் என்னை ஜெயிலெலாம் போட்டால் என்னை இது பண்ணாங்க. அப்போ ஆப்போசிட் ஜெயலலிதா மேடம் என்னை சப்போர்ட் பண்ணாங்க, கேப்டன் சப்போர்ட் பண்ணார். அப்படிங்கல அப்புறம் என்னை ஒன்றும் பண்ண முடியலை. எனக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட்டே என் பக்கம் தான் வந்தது. அது மாதிரி அதை வந்து பகிச்சுக்கிட்டேன். ஏன்னு கேட்டால் அப்போல்லாம் வந்து ஒரு படம் எடுத்தோம்னா ஒரு வாரம் 10 நாளில் சன் டிவியில் வந்துடும்டா, ராஜ் டிவியில் வந்துடும்டா, ஜெயா டிவியில் வந்துடும்டான்னு மக்கள் வந்து தேட்டருக்கு வர்றது குறைஞ்சது. அப்போது வந்து ஐயோ சினிமாவுக்கு போய்டும் போல இருக்கே அப்படின்னு. அப்புறம் அது சர்வசாதாரணமாக ஆகிடுச்சு. இந்த ஒளியும் கொடுக்குறதே அப்போது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்தது. அந்த படம் கொடுத்தா அதுக்கு வந்து பணம் வாங்கி கொடுத்தானா தயாரிப்பாளர்னு சன் டிவி இந்த மாதிரி எல்லா சேனலில் இருந்தோம். இப்போ வந்து 40 சேனல் 50 சேனல் இருக்குது. மக்கள் மத்தியில் எவ்வளோ தூரம் பாப்புலாரிட்டி ஆகும், ஒரு ப்ரொடியூசர் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருப்பான். இப்போ ஓடிடி வந்துடுச்சு. ஓடிடின்னா படத்தை முதல்ல வந்து ஃப்ரீயாக வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க, படத்தை நீ ரிலீஸ் பண்ண உடனே தான் நான் ஓடிடி ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிலீஸ் பண்ணுறதுக்கே 2 கோடி செலவாகும். அது கொடுக்குறது ₹1.5. ₹2 வாங்கி ₹1.5 செலவு பண்ணுறது என்ன அர்த்தம் இருக்குது? இதெல்லாம் கேப்டன் இருந்தால் அலோவ் பண்ணியிருக்க மாட்டார். அவர் இருக்கையில் இந்த தீர்மானமெல்லாம் அவர் கொண்டு வந்தது தான். அதை நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்துலேருந்து நான் அவருக்கு ஆதரவாக இருந்தேன், அவர் வந்து எங்களுக்கு ஆதரவாக இருந்தார் ஃபுல்லாக. நாங்கள்லாம் ஒரு பிரச்சனை சொன்னால் உடனே மீரான் சாயத்தரில் அப்போ வந்து தயாரிப்பாளர் சங்கம், இது விநியோகஸ்தர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கத்துக்கு அவரே வந்துடுவார். வந்துட்டு உட்காந்து நம்ம இந்த மாதிரி தீர்மானம் போடுவோம், இது மீறி யாரும் போகக்கூடாது. நேர ரஜினி கமல் பிரச்சனை வரும்னு சொல்லி யாராவது அங்கே மீட்டிங்கில் பேசினா உடனே நேராக ரஜினி சார் விட்டு போவார். இதை நீங்கள் பண்ணக்கூடாது, இது ஒத்துக்கிறீங்களா, ஒத்துக்கிட்டால் தான் நான் வந்து எந்திரிச்சு போவேன் அப்படிம்பார். அதே மாதிரி மலேசியா சிங்கப்பூர் நாங்கள் டூர் போடையில் கமல்லாம் வரமாட்டாருங்க, ரஜினிலாம் வரமாட்டாருன்னு எல்லோரும் ரஜினி சங்க பொதுக்குழுவில் பேசுகிறாங்க. அவங்கெல்லாம் இது வரைக்கும் வரமாட்டாங்க அப்படின்னு. இவர் கேப்டன் சொன்னார், நான் வாக்கு கொடுக்குறேன், அவங்க 2 பேரும் அங்கே வர்றாங்க. ஒரு கான்ட்ராக்டர் ஒருத்தர் பேசுகிறாரு, ஒரு பணம் தரேன்னு சொல்லி ஒருத்தர் பேசுகிறாங்க மலேசியாவிலேருந்து. அதில் வந்து இவர் ரஜினி கமல் வர்றாங்கன்னு சொல்லி கான்ட்ராக்டில் கையெழுத்து போடுறாரு. அப்போ எல்லோரும் கேட்குறாங்க, என்ன தைரியத்தில் கையெழுத்து போடுறீங்க, அவங்க எப்படி வருவாங்க, வரல, அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஸ்டேஜில் இண்டஸ்ட்ரி நினச்சிக்கிட்டு இருக்கு. வீட்டுக்கு போனார், இந்த டேட்டில் இந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் இங்கே வர்றீங்க, உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போடுறேன், இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார். அவர் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் வீட்டை விட்டு வெளியே வந்தார். அதுக்கப்புறம் கமலே அதே மாதிரி பண்ணார். எல்லா மொத்த பேரையும் கொண்டாந்து அங்கே நிப்பாட்டினார். அது மாதிரி ஒரு இப்போ யார் சொன்னால் யார் கேட்பா, யாரும் கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. அந்த மாதிரி ஒரு திரைத்துறைக்கு வந்து பெரிய இழப்பு அவர் இல்லாதது. அவர் எப்போ வந்து தன்னுடைய பேச்சு, தன்னுடைய குரல் வளம், அந்த இது என்ன மாதிரி ஃபைட்டெல்லாம் வந்து நான்லாம் நேராக பார்த்தவன். அந்த ஃபைட்டெல்லாம் வந்து ஒரிஜினலாக ஃபைட்டர் வந்து ட்ரூப் போட்டாங்கன்னா திட்டுவார் கூப்பிட்டு, ஏப்பா அவரும் உயிர் தானே, நான் என் உயிரும் அவரும் உயிரும் ஒன்று தானே, அப்புறம் அவருக்கு எதாவது ஒன்று ஆச்சுன்னா அதே மாதிரி எனக்கும் இதை நான் ரிஸ்க் நான் இதை நான் பண்ணுறேன்னு மேக்ஸிமம் ட்ரூப்பு வந்து அலோவ் பண்ண மாட்டார். அவரே தான் பண்ணுவார். அவருக்கு வந்து ஒரு கெட்ட பழக்கம் ஒன்று, கை இறங்கிடும் ஃபைட் பண்ணையில், இந்த சைடு வந்து டக்குன்னு இறங்கிடும். அப்போ வந்து எல்லோரும் வெளியூரில் பொள்ளாச்சியில் ஷூட்டிங்காக இருக்கும், தூத்துக்குடியில் ஷூட்டிங்காக இருக்கும், திருச்செந்தூர் ஏதாவது அவுட்டோரில் இருக்கும். அதை போய் சரி பண்ணிட்டு வர டாக்டருக்கெலாம் போக மாட்டார். அவரே வீட்டில் உட்காந்து ரூமில் உட்காந்து அதுக்கு வேண்டிய ஆயிலெலாம் போட்டுக்கிட்டு மஜாஜ் பண்ணி காலையில் அவங்க கூட மேக்கப் மேன் அவங்க தான் எல்லாம் பண்ணி விடுவாங்க. ரெடியாகி காலைல ஷூட்டிங் வந்துடுவார். அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் யாரும் வந்து நடிகர்கள் வந்து கேரவனில் போய் உட்காந்து
சாப்பிடுவோம். அவருக்கு பீரியடில் நாங்கள் எங்கள் பீரியடில் கேரவன் வந்துடுச்சு. ஆனால் கேரவனில் வந்து உட்காரவே மாட்டார். ஷூட்டிங் முடிஞ்சால் சேர் போட்டு உட்காந்துருப்பார். சாப்பாடு வந்து எல்லோரும் சாப்பிட்டாங்களா, எல்லாருக்கும் வந்ததா, யாருக்கும் என்வி கொடுக்கல, இப்போ கொடுக்கலன்னா உடனே அவர் காசு கொடுத்து கூப்பிட்டு வருவார். அது மாதிரி நம்ம வந்து ஒரு இந்தியாவுடைய போர் நடந்ததில்ல, என்ன போர் இது, மதுரையில் ஒரு விழா எடுத்தோம். ஒரு பெரிய வார் நடந்தது இந்தியாவுக்கும் இதுக்கும் ஒரு நாட்டுக்கும் வார் நடந்து அதில் வந்து நம்ம வீரர்கள்லாம் ரொம்ப இது பண்ணி இதானாங்க. அதுக்கு வந்து மதுரையில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணோம், பெரிய ஃபங்க்ஷன். அதுக்கு வந்து மொத்த பேரையும் கூப்பிட்டு போனார் ட்ரெயினில். அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுறது, ரூம் அரேஞ்ச் பண்ணுறது எல்லாமே அவருடைய பார்வையில் அவருடைய கண்ட்ரோலில் இருக்கணும். யாருக்கும் எந்த விதமான குறையும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர். ரெண்டாவது ஷூட்டிங்னா நைட்டில் வந்து எல்லாரையும் உட்கார வச்சு சாப்பிட வச்சுட்டு அப்புறம் அவர் தான் சாப்பிடுவார். அது மாதிரி என் நண்பர்கள், அவருக்கு வந்து இருக்கிற நண்பர்கள் வந்து என்னை போல் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அது வெளியே தெரியாது. இப்போ இண்டஸ்ட்ரியில் இருக்கிறனால நம்மளாம் தெரிகிறோம், மற்றவங்கெல்லாம் ரொம்ப பேருக்கு தெரியாது. கிட்டத்தட்ட அவர் உருவாக்கி விட்ட இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் இவர்கள்லாம் இன்றைக்கி வந்து இருக்கிறாங்கன்னா காரணம் வந்து கேப்டன் தான். அந்த சில பேர் இருக்கோம்னா அதுக்கும் அவர் தான் காரணம். அந்த மாதிரி ஒரு நிலைமையை மறுதல் யாரும் இனிமேல் வந்து செய்யவும் முடியாது, நடக்கவும் முடியாது. அதனால் என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, ஒரு விழாவுக்கு பிரேமலதா அவர்கள் சகோதரியை வந்து ஒரு தேதியை அறிவித்து அவருடைய ஏதாவது பிறந்த நாள் இல்லைன்னா அவருடைய இப்போ அவருடைய மணி விழாவோ அல்லது திருமணம் அந்த மாதிரி ஏதாவது வரும்னு நினைக்கிறேன். 60வது மணி விழா அந்த மாதிரி ஃபங்க்ஷன்னு அந்த மாதிரி இப்போ என் மணி விழாவெலாம் அவர் தான் இன்னும் நடத்தினார். அது மாதிரி அவர் வந்து அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து வச்சு அது திரைத்துறைக்கு எத்தனை பேர் எங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு கமிட்டி மாதிரி போட்டு எல்லா பழைய ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு கமிட்டி மாதிரி போட்டு தமிழ்நாடே அதிர்ற அளவுக்கு. அது நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், கேப்டனுக்கு பண்ணுறான்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கூட்டம் சேர்க்கறது ஒன்றும் பெரிய அவர் பேர் இருந்தாவே போதும். அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணணும், பண்ணி செஞ்சு அதை வந்து அவருக்கு ஒரு பெரிய புகழை ஏற்படுத்தி இதனால எனக்கு எல்லாம் நிறைய கதையெல்லாம் வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அவ்வளவு தூரம் அவர் செஞ்சுருக்காரு. மனிதர், அவர் மனிதர் இல்லை தெய்வம். இன்றைக்கி தெய்வம் ஆகிட்டார். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு 100 பேர் அந்த சமாதிக்கு வந்து அவருக்கு கும்பிட்டு போகிற அளவுக்கு அது கோயில் மாதிரி ஆயிடுச்சு. அதை வந்து உண்மையிலே பிரேமலதா அவர்களுக்கு பெரிய நன்றியை சொல்லணும். நன்றின்னு அவங்களுக்கு இது அவங்க கடமைன்னு சொல்ல முடியாது. எங்களை போல் ஆட்களுக்கு எல்லோரும் இப்போ எம்ஜிஆர் அங்கே கொண்டு பெரிய பெரிய காமராஜர் என்ன பண்ணாங்க, அங்கே கொண்டு ஒரு சமாதி வச்சுட்டாங்க. ராஜாஜி என்ன பண்ணாங்க, ராஜாஜி சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்தியடியை என்ன எல்லோரையும் எங்கெங்கே நேருலாம் வச்சுட்டாங்க. ஆனால் தன்னுடைய இடத்துல தன்னுடைய அலுவலகத்தில் அவருக்கு ஒரு சமாதி வச்சு அதை வந்து கோயில் மாதிரி பயன்படுத்தி யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நாளைக்கு எது வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் ஒரு இதில். ஆனால் கேப்டனுடைய சமாதி எவனாலையும் தொட முடியாது. அந்த மாதிரி ஏன்னா அவருடைய இடம், அவர் வாங்கின இடம், அவர் சம்பாதிச்ச காசு, அவர் அங்கே தான் அவர் அடக்கம் பண்ணியிருக்கு. அதனால் அது கோயிலாக தான் இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 10 அடுத்த ஜென்ரேஷன் வரையில் ஓஹோ இவர் தான் கேப்டன் விஜயகாந்தா, அவருடைய கோயில் இருக்குது. இப்போ தேவருக்குன்னு ஒரு ஜெயந்தி நடத்துகிறாங்க. தேவர் எந்த காலத்தில் வாழ்ந்தார், அவர் எவ்வளோ நாட்டுக்காக எவ்வளோ போராடி இருக்கார், அந்த மாதிரி ஒரு பேரு புகழ். அவர் இறந்தன்னைக்கு சொல்லுவாங்க, அவர் வளர்த்த மயில் 2 அவரோட பாடியோடே ஊர்வலமாக வந்து அங்கேயே அவர் பாடியிலே வந்து இறந்துருச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்காங்க. அது மாதிரி இவர் அன்னைக்கு அவர் மேலே விழுகிறாங்க எல்லாம். அதுக்கு நம்ம இடம் கொடுக்காம சமாளித்தோம் வழிய. அந்த மாதிரி ஒரு இவருக்கு வந்து ஒரு எனக்கு எல்லாரையும் கலந்து தான் அது சொல்லணும், நம்மளாக அலௌன்ஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி. ஆனால் நடிகர் சங்கத்துக்கு கண்டிப்பாக கேப்டன் விஜயகாந்த் பேரை வைக்கணும். கேப்டனுடைய இப்போ ஏன்னா கட்டுறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. முயற்சிகள் ஜெயிக்கணும். ஜெயிச்சு இந்த மாதிரி உருவானால் நடிகர் சங்கத்துக்கு சங்கர்தாஸ் அந்த காலத்தில் அவர் பண்ணார், இல்லைன்னு சொல்லலை. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் தலைவராக இருந்தார், சிவாஜி தலைவராக இருந்தார், எஸ்எஸ்ஆர் தலைவராக இருந்தார். இவங்கெல்லாம் பண்ணாத வேலையை கடனை அடைச்சி அதை மீட்டு கொடுத்தவர் விஜயகாந்த் தான், கேப்டன் தான்.
எம்ஜிஆரால் பண்ண முடியாதுன்னு சொல்லலை, அவர் முயற்சி எடுக்கலாம். அந்த முயற்சி, அந்த கடன் வந்து அது பேங்க்கில் வளர்ந்துக்கிட்டே போய் யாருமே அடைக்க முடியாத ஸ்டேஜ் வந்து ஏலத்துக்கு வர அளவுக்கு வந்தவுடனே இவர் வந்து நடிகர் சங்க தலைவராக வந்தவுடனே அதை அடைச்சி க்ளீனாக ஓப்பனாக கொடுத்தாரு. இந்த எல்லா கடனும் இல்லை, ஒரு பிரச்சனை, அதில் வர வருமானத்தை வச்சு, அந்த சம்பளத்தை வச்சு அதை உடைக்க கூட அவருக்கு இஷ்டம் கிடையாது, இடிக்கிறதுக்கு. ஏன்னு கேட்டால் டான்ஸ் கற்றுக்கிறவங்க வருவாங்க, ஃபைட் கற்றுக்கிறவங்க வருவாங்க. இந்த தேட்ரு ஒன்று அங்கே இருந்தது, பிரிவி தேட்ரு. அங்கே வெளியே வந்து ஒரு 10,000 ரூபா, அங்கே வந்து 300 ரூபா. அதாவது நடிகர் சங்க மெம்பர்களுக்கு, தயாரிப்பாளர் திரைத்துறை மெம்பர்களுக்கு அவர் சௌகரியம் பண்ணி கொடுத்தாரு. அது மாதிரி அவருடைய பேரில் வச்சு அதில் வந்து பல நிபுணர்கள், அதாவது கலைத்துறை, மேக்கப் மேன் யூனியனு, எல்லா யூனியனுமே அது கட்டடத்துக்குள்ளே அடங்கணும். ஏன்னா அது ஒரு பெரிய இடம், அது தகுந்த மாதிரி இடம். இப்போ சும்மா கலையரங்கமோ இதுவும் அதுவும் கட்டுறதை விட ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸ் குரூப்பும் 24 யூனியனும் அதில் சேரணும். சேர்ந்து அதை பெரிய விழாவை எடுக்கிறதுக்கு நாங்கள் தயார். அதற்கு மேடம் சகோதரி பிரேமலதா அவர்கள் ஒரு டேட்டை கணித்து கொடுத்தார்கள் என்றால் அதை செயல்படுத்த தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.